கிட்டத்தட்ட உலகம் முழுக்க சுமாராக 10 கோடி பேர்கிட்ட இந்த கிப்லி ஆர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது இவ்வளோ பேர் யூஸ் பண்ணணும்? அதுவும் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும், ஸ்டார்லேருந்து மோர் வரைக்கும் எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை கண்டுபிடிச்சவரே இதனால் மிகப்பெரிய ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலே இதனால் மிகப்பெரிய ஆபத்து வரப்போதா? இது நல்லதா கெட்டதா? இதை பற்றிலாம் தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நான் உங்கள் சதீஷ், இது உங்கள் மக்கள் சினிமா. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ChatGPTல ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று தந்தாங்க. அதில் நீங்கள் கிப்லி ஆர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது நாள் பொழுதில் எல்லாருக்கும் பிடிச்சி போயிட்டு முதல்ல மீமாக தான் ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஓன் இமேஜ் போடலாம் அப்படின்ட்டு சில பேர் ஓன் இமேஜை ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணி அது மிகப்பெரிய ட்ரெண்டாகவும் மாற்றிருக்காங்க. அதுவும் மெயின் செலிபிரிட்டிலாம் கூட போட்டு இப்போ மெயின் ட்ரெண்டாகவும் ஆயிருக்கு. நாள் பொழுதில் இது செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு ChatGPT இருக்குது பார்த்தீங்களா, அதோட சர்வரே இதை என்னால் முடியல அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான், அந்த கிப்லி ஆர்ட் தான் ஃபுல்லாகவே எல்லாருமே போஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. நான் எதை ஸ்க்ரோல் பண்ணாலுமே அந்த வீடியோ மட்டும்தான் ப்ளே ஆகுது. நான் அந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது சரி, கிப்லினா என்ன, அது யார் கண்டுபிடிச்சா அதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த கிப்லி ஆர்ட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹயோ மியாசாகி. ஆக்சுவலி பேர் வரலன்னா மன்னிச்சுங்க, சரியா பேர் வர மாட்டேது. ஹயோ மியாசாகி பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்னா இந்த டிராயிங்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான குடும்பம் தாங்க. ஏன்னா அவங்க குடும்பமே வந்து இந்த ஏரோஃப்ளைன்லாம் பார்ட்ஸ்லாம் தயாரிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கவங்க தான். வார்லாம் வந்து பார்த்தீங்களா, 2ஆம் உலகப் போர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஏரோப்ளைனுக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் தயாரித்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. ஹயோ மியாசாகி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் டிராயிங்லாம் நல்லா வரைவார். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் சேர்றாரு. அந்த கம்பெனிலையும் அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறாரு. அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு பேர் தான் இசாவோ டகாட்டோ. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. 1985 ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடியோ பேர் தான் ஸ்டூடியோ கிப்லி அப்படின்றது. அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மூவியோட பேர் தான் கேஸ்டல் இன் தி ஸ்கை. அவ்வளோ ஒரு அழகான ஒரு மூவி. டைம் இருந்தால் தயவு செஞ்சு அதை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கான வலிமையும் இயற்கை பாதுகாத்தல், அப்புறம் பார்த்தோன்னா மனிதர்களின் வளர்ச்சி, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சூப்பராக அந்த அனிமேஷன் மூவியில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஹிட்டு ஜப்பானில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வச்சு பண்ணியிருக்க முடியுமா, ஆர்ட்டை வச்சு பண்ணியிருக்க முடியுமா, கண்டிப்பாக எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. இவங்களுடைய கிப்லி அனிமேஷன் மூவி பார்த்தீங்கன்னா முழுக்க ஜப்பான் நாட்டுடைய சேர்ந்த ஷின்டோ என்ற மதத்தையும், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, யுத்தம் களம், இந்த மாதிரி விஷயம் தான் மோஸ்ட்லி அவங்க படத்தில் அவங்க காட்டியிருப்பாங்க. ஸ்பிரிட் அவே அப்படின்ற ஒரு அனிமேஷன் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான படங்க. குழந்தைங்களாம் மட்டும் இல்லை, அவங்க ஊரில் பெரியவங்களாம் கூட இந்த படத்தை பார்ப்பாங்களாம். ஒரு குழந்தை எப்படி பேய்கிட்டு தப்பிக்கிறா, அவள் எப்படி இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறா அப்படின்ற கதையை அவ்வளோ அழகாக அருமையாக சொல்லியிருப்பாங்க. டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக தி விண்ட் ரைஸ்ன்ற ஒரு அனிமேஷன் மூவி இருக்குது. அது செம்மையாக இருக்குங்க. தயவு செஞ்சு அது டைம் இருந்தால் அது ஒரு வாட்டி பாருங்கள். அதாவது ஒரு விமான பொறியாளர், அதாவது ஒரு விமானம் கண்டுபிடிக்கிறாரு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதை எப்படி கண்டுபிடிச்சி பறக்க வைக்கிறாரு, அதனால் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கையில் போகிற அந்த அனிமேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டைம் இருந்தால் தயவு செஞ்சு பாருங்கள். நம்ம என்ன தான் டிஜிட்டல் உலகத்தில் இருந்தாலும் இன்னமும் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ கிப்லி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய அனிமேஷன் மூவி தான் பார்ப்பாங்களாம். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த கதைங்களை சொல்லியிருப்பாங்களாம். இந்த கிப்லி ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பல ஸ்டைல் இருக்குது. அதில் ஒரு ஸ்டைல் தான் பார்த்தீங்கன்னா மியாசாகியின் அதாவது ஜப்பான் நாட்டுடைய சேர்ந்த மாம்பழ ஸ்டைல். இந்த கிப்லி ஸ்டைலோட தனித்துவமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட், அதாவது ஒரு கேரக்டரை வரைஞ்சி அதை ஒரு ஃப்ரேம் டு ஃப்ரேமை வச்சு ஒரு மூவியாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் எந்த ஒரு மெக்கானிசமும் இல்லாமல் ஹயோ மியாசாகி அதை பண்ணியிருக்காரு. அதாவது ஹார்ட்வேரும் இல்லை, ஒரு இதுவும் இல்லாமல் அதை ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு விஷயத்தினால தான் மியாசாகியே இப்போ வெளியே வந்திருக்காரு. ஆக்சுவலி மியாசாகி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் நிறைய அவார்டும் வாங்கியிருக்காரு. அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு என்னென்னா, ஆர்டிஸ்ட்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சிருவாங்க, இவங்களுக்குலாம் வேலையாக இருக்காது, ஏஐ வந்து ஃபுல்லாக ஆக்கிபை பண்ண போகுது அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கு. ஆக்சுவலி இது இப்போ சொன்னதில்லை, எப்பயோ சொன்னது, அது இப்போ போட்டு காட்டுறாங்க. அதேமாரி அவர் ஒரு இன்டர்வியூவில் ஒரு அவார்ட் ஷோலையும் வந்து இதை சொல்லியிருக்காரு. இந்த சீனை கொஞ்சம் பாருங்கள். இந்த சீனை எடுக்க கிப்லி ஸ்டுடியோக்கு 1 வருஷம் இருக்குது. எப்படி 1 வருஷம் இருக்குது? அதாவது 60 கேரக்டரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதுவும் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு 1 வருஷம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம வித்தின் 2 செகண்டில் வந்து கிப்லி ஆர்ட்டை ரெடி பண்ணிடுறோம் ஏஐ மூலிமா. அது அவங்க கஷ்டம் தானே, அது ஆர்டிஸ்ட்டுக்கு உருவாக தானே இருக்கும். அதுதான் அவங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அது கொடுக்காமையே வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கணும் போது அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு போல். சரி, இதனால் எப்படி ஆர்டிஸ்ட்டுக்கு பாதிப்பாகும், இது நல்லதாக கெட்டதாக கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொதுவாக ஒரு வீடியோ நான் போடுறேன்னா அது என்னுடைய உழைப்பு, அது என்னுடைய கஷ்டப்பட்டு நான் போடுறேன், என்னுடைய இதுவுன்னா அதுக்கு நான் ஒரு காப்பிரைட் கேட்குறதுல உரிமை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இளையராஜா ஒரு பாட்டு பாடுறாரு, அதை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட உழைப்பு தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. அதுமாரி தான் இந்த ஆர்ட் ஒரு ஏஐ பண்ணி கொடுக்குதுன்னா அவர் எவ்வளோ நாள் கடுமையான உழைப்பு போட்டிருப்பார். அதை வந்து நம்ம இன்றைக்கி ஈஸியாக பண்ணிட்டு இருந்தபோது அது அவருக்கு ஏற்ற ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட் ஆச்சு கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அவருக்கு வந்து வேல்யூ இது.
சரி இதில் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று நான் சொல்கிறேன், இது கேளுங்க. 2 நாள் முன்னாடி தான் இந்து கோயிலுக்கு நான் ஒன்று போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா, கோயில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவுட்டரில் நிறைய சாமி படம்லாம் போட்டிருந்து பொரிலாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, கீழே அங்கே ஃபுல்லாக ஏஐ பண்ண ஒரு ஃபோட்டோஸ் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபோட்டோஸ் இருந்தது. 10 ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, ஏஐ பண்ண ஃபோட்டோஸு. அதில் 2, 3 தான் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காலத்தில் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டோடைய ஒரு ஃபோட்டோஸ் இருந்தது. அதில் கூட்டத்தில் நிறைய பேர் வந்தவங்க எல்லாருமே அந்த ஏஐ டிசைன் பண்ண அந்த ஃபோட்டோஸ் தான் வாங்கிட்டு போகிறாங்க. மீதி இருந்த 3 ஃபோட்டோஸும் அப்படியே தான் இருக்குது. அங்கே யாருமே பார்க்கவும் இல்லை, அதுக்கிட்ட போகவும் இல்லை. அப்போது எல்லாருமே அதை தான் சூஸும் பண்ணுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை டிசைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனர் தான், ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவரே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு அது தேவை. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும் போது எனக்கு கண்டென்ட் எழுதணும் எல்லாம் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னும் போது நான் வந்து ஏஐ கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். ஏஐ கிட்ட என்ன கேட்குறேன், எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறேன். ஆனால் நீயே வந்து ஏஐ பண்ணி கொடுத்துரு, எனக்கு எல்லாமே முடிச்சிருன்னா அது செட் ஆகாது. அது மாதிரி தான் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடு, மீதி எனக்கு தேவையில்லை. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிராயிங் வருதுன்னா அவ்வளோ பிடிக்கும் கைஸ். எனக்கு டிராயிங் வரைஞ்சி இந்த நியூஸ் பேப்பர்லாம் அனுப்புவேன். எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா +2 வந்ததுக்கப்புறம் எனக்கு அதை வந்து டிராயிங் வரையதே எனக்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய பேர் என்னை சுற்றி எங்கள் அம்மாவை வச்சுங்களேன், இது ஏன் வரைகிற, இதனால் என்ன யூஸு அப்படின்ற மாரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டேன். ஆனால் அது எனக்கு தெரியும், அது என்னுடைய ஹாபி, அது எனக்கு பிடிக்கும்ன்ட்டு அதை டோட்டலாகவே விட்டுட்டேன். அந்த மாதிரி தான் இப்போ எப்படின்னா சில விஷயங்கள் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அது வரதும் நல்லது தான். அதேமாரி ஏஐயும் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணுறதும் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ வித்தின் 4 செகண்ட் 2 செகண்டில் வந்து நம்மளுக்கு ஏஐ ஆட் பண்ணி கொடுத்துருது. அது வந்து அந்த காலத்தில் வந்து அப்படி இருந்திருக்கலாம். சரி ப்ரோ, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு டிசைனராக இருக்கேன்னா எனக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி கிளைண்ட்டை பிடிக்கிறது எனக்கு ஒரு வேலை. அதை வந்து ஒரு ஏஐ பண்ணி கொடுக்குதுன்னும் போது என்னுடைய ஜாபை அது எடுத்துக்கிற மாதிரி. புரியுதுங்களா? சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டதும் இருக்குது. எதுவும் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கைக்கு மீறி போச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஐயோ மியாசைக்கும் சொல்லியிருப்பாரு, நம்மளுடைய கடைசி ஆர்ட் வரைஞ்ச தலைமுறை நம்மள்தாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுதான் நானும் சொல்வேன். நம்மளுடைய கடைசி நல்ல சாப்பாடு சாப்பிட்டதும் இயற்கை காற்றை சுவாச்சதும் நம்மளுடைய தலைமுறையாக தான் இருக்கும். அதனால் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்ன தான் எத்தனை ஏஐ வந்தாலும் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போயுமே ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தான் என்ன எங்கே வைக்கணும், எதை எப்படி பண்ணணுன்ட்டு தெரியும். ஏஐக்கு அதுக்கு சுத்தமாக தெரியாது. அது ஒரு குழப்பி ஒரு சாமாவை தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஆர்டிஸ்ட் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு எப்போயுமே ஒர்க் இருக்க தான் செய்ய போகுது. இன்னும் ஏஐ கிட்டேருந்து பெரிய பெரிய விஷயம்லாம் வரதான் போகுது. புது ஃபியூச்சரும் புது இனோவேஷனும் வரதான் போகுது. ஸோ அதை நம்ம கிட்ட வச்சிருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம். சரி மக்களே, உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.